ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி மித்திக்கல் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் என்ன அப்படின்னா, 3 வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்படுது. அதுல தன்னோட கடந்த கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோ மறந்துடுறான். லாஸ்டா இவங்கிட்ட எஞ்சி இருக்கக்கூடியது தான் அப்பா விட்டுட்டு போன ஒரே ஒரு மந்திர வாள் மட்டும்தான். ஆக்சுவலா பிரச்சனை இது மட்டுமே கிடையாது. எப்பெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தன்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி கனவுகள் வருதோ அந்த நேரத்துல எல்லாம் இவன் உடம்புக்குள்ள இருந்து சொந்த ஆன்மாவே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இப்பேற்பட்ட நிலைமையில இழந்து போன மெமரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோ மீட்டெடுத்தானா, தன்னோட குடும்பம் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. அது மட்டும் இல்லாம படத்தோட எண்டிங்ல ஒரு தரமான ட்விஸ்டையும் வச்சிருப்பாங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம வீடியோக்குள்ள புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஒரு அடியை போட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு டக்குனு நோட்டிபிகேஷனா வரும். கூடவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டரோட பேர் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கையில விளக்கோட பயந்தபடியே பதுங்கி பதுங்கி ஓடிட்டு இருக்கா. ஏன்னா இந்த காட்டை கடந்தா மட்டும்தான் மறுபக்கத்துல இருக்க இந்த பொண்ணோட கிராமத்துக்கு போக முடியும். ஒரு பேச்சு துணைக்கு கூட அந்த இடத்துல ஆள் இல்ல. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள பதுங்கி இருந்த 2 பேரு டக்குனு வெளியில வரானுங்க. பாவம் அந்த பொண்ணு பயந்து தொப்புன்னு கீழே விழுந்துருவா. வேணா என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுவா. அச்சோச்சோ டே பாடுறா, குழந்தை ரொம்ப பயப்படுது. சொல்லும் ஒண்ணும் இல்ல, நீ கப்பு சுப்புன்னு இருந்தான்னு வையன், அழகா எங்களோட தலைவி கிட்ட உன தூக்கிட்டு போயிடுவோம். அவங்க உன்னோட ஆன்மாக்களை உறிஞ்சு மொத்தமா உன்னோட கதையை முடிச்சிருவாங்க. இப்படி பேசிக்கிட்டே அவளை பிடிக்கலான்னு பக்கத்துல வரும்போது இவ்வளவு நேரமா அம்பிய போல பயந்து கிடந்தவ உள்ளங்கைய வச்சு தரையில ஒரு குத்து அலேக்கா எழுந்து நின்னு தான் முகமுடி மாறு விஷயத்தெல்லாம் கலைக்கும் போது அது ஒரு போலீஸ் அதிகாரி. இனிமே அவனை ஷாட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். ஏண்டா டேய் ஃப்ராடு பசங்களா, ஜியாங்ஸுவோட தலைவர்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு. கிராமத்துல இருந்த 90% பெண்கள் இந்த காட்டை கடந்து போகும்போது அமானுஷமான முறையில இறந்து போறாங்க. அப்படி இல்லன்னா கடத்தப்படுறாங்கிற தகவல் தெரிஞ்சது. உண்மையை கண்டுபிடிக்க வந்த போலீஸ்காரன்டானா என்கிட்டயே வசமா மாட்டிக்கிட்டீங்க. எப்பா கேடி, நீ ஒரு ஆளு, ஆனா நாங்க 2 பேரு. முதல்ல நீ இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்கிறியா இல்லையாங்கிறத பாக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போடலாமேன்னு வாள் எடுக்கும் போது டக்குன்னு மறைஞ்சிருந்த மத்த போலீஸ் அதிகாரிகள் 2 அடியாளுங்களையும் சுத்தி வளைச்சிட்டானுங்க. படு பயங்கரமா 2 குரூப் இடையில சண்டை நடக்க ஆரம்பிக்குது. உண்மையை சொல்லப்போனா இந்த அடியாளுங்க டிராகன் சொல்லப்படக்கூடிய ஒரு தீய சக்தியை பயன்படுத்தக்கூடிய வில்லனோட கைக்குலிகளை வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க. அப்படின்னா கடத்தக்கூடிய பொண்ணுங்களை அந்த வில்லனுக்காக தான் கொண்டு போறாங்களான்னு கேட்டா கிடையாது. வில்லனுக்கும் அல்லக்கையா ஜியான் சொல்லப்படக்கூடிய இன்னொரு இருப்பா. சோ அவளுக்காக தான் இந்த பொண்ணுங்களையே கடத்துறானுங்க. இப்ப காட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்து மறுபக்கத்துல ஒரு பொண்ணு குதிரையில வந்துட்டு இருக்கா இல்லையா, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட முன்பக்கத்துல ஒரு ஆளு கையில வாளோட வேகமா ஓடிட்டு இருக்கால, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மால மின்னல் வேகத்துல நகர்றாங்க. ஒருவேளை இதுவே நம்ம ஹீரோக்குள்ள இருக்க ஒரு சூப்பர் பவர் போல. அடுத்து காட்டுக்குள்ள இருக்க கேடி பையன் சண்டைக்கு வந்த அல்லக்கைகள் 2 பேரையுமே கையங்கலமா பிடிச்சிருவான். அப்பாடா வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு பெருமூச்சு விடும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ தனக்கு முன்னாடி யார் இருக்காங்கிறத கூட பாக்காம அசால்ட்டா முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். நல்ல வேலை கேடி பையன் அவனை தாங்கி பிடிச்சிருவான். இப்ப கேடி பையனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும், ஆஹா அப்படின்னா அந்த ஹீரோவும் அந்த திருட்டு கும்பல்ல ஒரு ஆள் போலன்னு 2 பேரும் பாரபட்சமே இல்லாம அட்டாக் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ தான் உரைய விட்டு வெளியில வாள் எடுக்கும் போது அதுல இருந்து வெளிவரக்கூடிய பவரை கீழே விழுந்து கிடக்கிற அல்லக்கைகள் 2 பேரும் பார்த்து மிரண்டு போறானுங்க. ஏற்கனவே ஹீரோ ஓடி வந்து இங்க இருக்க ஆளுங்களை இடிச்சிருப்பான்ல, அது மூலமா சுத்தி இருந்த மத்த போலீஸ்காரங்க மயங்கி இருப்பாங்க. இதா சாக்குன்னு அல்லக்கைகளும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆடுவானுங்க. அதுக்கப்புறமா ஹீரோ தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி கேடி பையனை ஒரு போடு போடலாமேன்னு கத்திய ஓங்குவாங்க. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோயின் கழுத்துல மயக்க ஊசிய போட வெட்ட வந்தவன் அப்படியே சுருண்டு விழுந்துட்டான். நல்ல வேலை கேடி பையனுக்கு எதுவும் ஆகல. ஐயா மன்னிச்சிருங்க, இவன் என்னோட மாமா பையன் தான். சின்ன வயசுல ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்தால தன்னோட கடந்த கால சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே மறந்துட்டான். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல மட்டும் இவனுக்கு கனவுகள் வரும். பைத்தியக்காரன் அதான் நிஜம் நம்பிட்டு நிஜ உலகத்துல யாரு கண்ணுல மாட்டினாலும் சரி அவங்கள பாரபட்சமே இல்லாம அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஹீரோவை இப்ப தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டா. ஒரு பக்கத்துல அவனுக்கு மாத்து மருந்து கொடுத்த மயக்கத்தை விட்டு தெளிய வைக்க பாத்துட்டு இருக்கா. அப்பதான் பேச்சுவாக்குல கேடு போயணும். ஆமா இந்த ஹீரோ இவ்வளவு ஆபத்தான ஆளுனா அவனை எதுக்காக நீ வெளியில விடுற, வேலைங்கச்சு போங்க, அவன் என்னோட பேச்சையை கேட்க மாட்டான். ஆக்சுவலா நான் ஒரு மருத்துவர் தான், ஆனா என்னாலேயே இத்தனை வருடங்களா அவனுக்குள்ள இருக்க நோயை குணப்படுத்த முடியல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த நோயாலேயே அவன் தன்னோட சொந்த ஆன்மாவையும் இழந்துட்டு இருக்கான். பதிலுக்கு கேடி பையனும் நீ என்ன காரணங்களை சொன்னாலும் சரி, தோ அந்த ஹீரோ பண்ண தப்பாலதான் காட்டுக்குள்ள இருந்த 2 அல்லக்கைங்க தப்பிச்சு போயிட்டானுங்க. சார் அதுக்காக தயவு செஞ்சு ஹீரோவை கைது பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா தோ எனக்கு கொடுங்க, அதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தப்பு நான் பண்ணிருக்கேன், சோ தண்டனை எனக்கே கொடுங்கன்னு மயக்கத்தை விட்டு கண்ணமுடிச்ச ஹீரோ வெளியில வந்து பேசிட்டு இருப்பான். ஹீரோனு கடையில இருக்க அளவு கடந்த பாசத்தை பார்த்து கேடி பையன் இறக்கப்பட்டு, இந்த பாருங்க தப்பிச்சு போன அவங்கள திரும்ப பிடிக்கணும்னா அதுக்கு உங்களோட உதவி தேவை சார், நீங்க என்ன கேட்டாலும் நாங்க அதை பண்றோம்னு இவங்களும் டீலுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. கட் பண்ண அடுத்த வில்லனோட அல்லக்கையான ஜியாவை காட்டுறாங்க. ஏற்கனவே கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல வந்தவ, செல்லம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு உன்னால தப்பிக்க முடியாது. ஆமா அது எனக்கும் தெரியும், ஆனா நான் சாகுறதுக்கு முன்னாடியாச்சும் கண்டிப்பா உன்னை கொன்றுவேன்னு சண்டை போடலான்னு புள்ள கராத்தே போஸ் எல்லாம் கொடுக்கும். ஆனா இந்த ஜியாவுக்கு நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. இவ தன்னோட கைய நீட்டதுமே
அலேக்கா அந்த பொண்ணு அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. இதா சாக்குன்னு அவ உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாக்களை உறிஞ்சு வெறும் எலும்பு கூட மாத்தி அங்க இருக்க சிகப்பு புகையில தூக்கி போட்டுருவா. உண்மையை சொல்ல போனா இந்த ஜியா எப்பவுமே அழகா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இந்த ஆன்மாக்களை உரியல, இவளுக்குள்ள இருக்க பவர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த ஆன்மாக்கள் தான் உதவி பண்ணுது. அதுக்கப்புறமா ஜம்முன்னு அங்க இருக்க சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ்காரங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன அல்லக்கிங்க 2 பேர் வரானுங்க. தலைவி தப்பு நடந்து போச்சு, இன்னைக்கு காட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரன் வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டான். சரி பரவாயில்ல விடு, நாளைக்கு வேற பொண்ணுங்களை கடத்திக்கலாம். ஐயோ பிரச்சனை அது மட்டும் கிடையாது, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல நம்ம மாஸ்டர் தேடிக்கிட்டு இருக்க மித்திக்கல் ஸ்வாடையும் நாங்க பார்த்தோம். என்ன சொல்ற அப்படின்னா அந்த வால் இப்ப அந்த போலீஸ்காரன் கிட்ட இருக்கா? இல்ல தலைவி, அந்த போலீஸ்காரன் எங்களை பிடிக்க வரும்போது அடையாளம் தெரியாத ஒருத்தன் திடீர்னு காட்டுக்குள்ள வந்தான். அவனோட கையில தான் அந்த மித்திக்கல் ஸ்வாட பார்த்தோம். அதுக்கப்புறமா நேரா அந்த வில்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு வரா. ஆக்சுவலா அவன் ஒரு திரைக்கு பின்னாடி தான் இருக்கான். இப்போ வரைக்குமே அந்த வில்லனோட உண்மையான முகத்தை யாருமே பார்த்தது கிடையாது. தலைவரே, ஒரு வழியா அந்த மித்திக்கல் ஸ்வாட் இப்ப வெளியில வந்திருக்கு. நம்ம ஆளுங்க அந்த வாளை வச்சிருந்த ஆள் யாருங்கிறத தெளிவா பாத்துருக்காங்க. நீங்க சரின்னு சொன்னா உடனே அவனோட படத்தை வரைஞ்சு ஊர்ல இருக்க எல்லா இடத்துலயும் ஒட்டி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முட்டாள், அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. ஒரு பாம்பை பிடிக்கணும் அப்படின்னா சத்தமே போடாம அதோட தலையை பிடிக்கணும். அதை விட்டுட்டு வால் மேல கைய வச்ச படக்குன்னு திரும்பி உன் உடம்புல விஷயத்தை பரப்பி விட்டுரும். புரியுது மாஸ்டர் அப்படின்னா மறைஞ்சிருந்தா அவங்க யாரு என்னங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். கட் பண்ண அடுத்து இப்ப ஹீரோ ஹீரோயின் நேரா இப்ப ஜியாங்ஸு கிராமத்துக்கு வராங்க. அந்த ஊருக்குள்ள பாருங்க ஒரு பொம்பளை புள்ள கூட இல்ல, எல்லாமே இந்த ஜியா பண்ண வேலை. நேரா ஹோட்டலுக்கு வந்தவங்க ரூம் புக் பண்ணுவாங்க. உடனே வேலைக்காரனும் சார் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ள போறீங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த ஊருக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் ஒரு பொண்ணு கிடைக்காதான் ஏக்கத்துல இருக்கானுங்க. சோ ரூம் கொடுக்கறது மட்டும் தான் என்னோட வேலை, உங்க காதலிய நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். யோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ எனக்கு முறை பொண்ணு, மத்தபடி காதலி எல்லாம் கிடையாது. இப்படி பேசிட்டு நேரா அறைக்குள்ள வராங்க. பார்த்தா உள்ள ஏற்கனவே கேடி பையன் உட்கார்ந்து இருக்கான். என்னாச்சு, நான் சொன்ன டைமை விட லேட்டா வந்திருக்கீங்க, ஒருவேளை நீங்க என்ன ஏமாத்திட்டு போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். அதுக்கு அவசியமே கிடையாது, அந்த கடத்தல்காரங்க தப்பிச்சு போனதுக்கு நாங்க காரணம். சோ அவங்கள பிடிக்கிற வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்போம். பதிலுக்கு கேடி பையனும் இந்த பாருமா, இப்ப இந்த ஜியாங்ஸு கிராமத்துக்குள்ள பொண்ணுங்கிற ஒருத்தி நீ மட்டும் தான், மத்தபடி இந்த ஊர்ல இருந்த ஒட்டுமொத்த பெண்களும் கிளம்பி போயிட்டாங்க. சோ என் கணிப்பு சரியா இருந்தா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மறுபடியும் அந்த கடத்தல்காரங்க லாஸ்டா இந்த ஊருக்குள்ள எஞ்சி இருக்கக்கூடிய ஒன்ன கடத்த இங்க வருவாங்க. சோ ஒன்ன ஒரு தூண்டிலா பயன்படுத்தி நாங்க அவங்கள கைது பண்ணிடுவோம். எதுக்கும் பயப்பட தேவையில்ல, இந்த ஹோட்டல் ஃபுல்லாவே என்னோட ஆளுங்களும் மறைஞ்சிருக்காங்க. அப்ப சடனா கேடி பையனுக்கு வெளியில யாரோ இவங்க பேசுறத ஒட்டி கேட்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு கதவை உடைச்சிட்டு வெளியில வரும்போது ஒருத்தன் அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டு இருக்கான். உடனே கீழே இருக்க மஃப்டி போலீஸ்க்கு சிக்னல் கொடுப்பான். சோ இப்ப அவங்க அந்த அடியால ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஓடி போனவன் டக்குன்னு ஒரு சந்துக்குள்ள நிக்கிறான். என்னன்னு பார்த்தா முன்னாடி பின்னாடின்னு சுத்தி ஃபுல்லாவே இவனோட ஆளுங்க. மொத்த குரூப்புக்கும் பயங்கரமான சண்டை. ஆனா இதுல உயிர் படைச்சது ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும் தான். சோ இப்ப நேரா கேடி பையன் கிட்ட வந்தவன், சார் அவங்க ஒரு பொரிய போட்டு என் கூட வந்த 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்க தான் உங்களுக்கு உதவி பண்ணியாகணும். சரி லாஸ்டா நம்ம ஆளுங்களை எந்த பக்கமா தூக்கிட்டு போனாங்க? மூங்கில் காடுன்னு சொன்னதுமே இப்ப தலைவன் நேரா அங்க வரான். கண்ணுக்கு முன்னாடியே 2 போலீஸ்காரங்களோட உடம்பு இருக்கு. சந்தேகத்துல மூச்சு இருக்கான்னு கைய வச்சு பார்க்கும்போது அட் அ டைம்ல 2 போலீஸ்காரங்களுமே இப்ப அந்த கேடி பையனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த தொப்பிக்கார போலீஸ் அவனுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு ஹீரோயின் மருந்த போடலாமேன்னு கிட்ட வருவா. சடனா என்னாச்சுன்னே தெரியலங்க, அவன் நம்ம ஹீரோயினா வளைச்சு பிடிக்கிறான். யோ போலீஸ் என்னாச்சு உனக்கு, கடத்தல்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டியா? தம்பி அந்த கடத்தல்காரங்கள ஒருத்தனே நான் தான் சொல்லிட்டு முகத்துல இருக்க மாஸ்க் அப்படியே உரிப்பான் பாருங்க. அடா பாவின்னு ஹீரோவே வாய பழகுறான். ஆக்சுவலா இங்க மட்டும் கிடையாது, காட்டுக்குள்ள இருக்க கேடி பையனை தாக்கக்கூடியதுமே மாறு வேஷத்துல இருக்கக்கூடிய அந்த வில்லனோட அடியாளுங்க தான். ஒரு பக்கத்துல ஹீரோனை தூக்கிட்டு போன அந்த தொப்பிக்காரர் இருக்கா இல்லையா, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கான். 10-15 பேரு அட் அ டைம்ல நம்ம ஹீரோ வந்து தாக்குவானுங்க. இவனுமே சும்மா கிடையாது, மந்திரவாளை பயன்படுத்தி தானியால ஒவ்வொருத்தனையும் பொழந்து கட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் சண்டை போடக்கூடிய அசைவுகள் எல்லாத்தையுமே அங்க இருக்க டவர்ல இருந்து ஒரு ஆள் பாத்துட்டு இருக்காரு. இவரோட பேரு மிங். அப்ப அடியாளங்கள்ல ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு நம்ம ஹீரோவை லாக் பண்ணலான்னு பாப்பான். அப்ப கரெக்டா உள்ள வந்த மிங்க வேணாம் சண்டைய ஸ்டாப் பண்ண, யோ நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு கோவத்துல ஹீரோ மறுபடியும் கத்திய ஓங்கும் போது மிங்கோட சேர்த்த அங்க இருந்த ஒட்டுமொத்த அடியாளங்களும் டக்குனு மண்டிட்டு நம்ம ஹீரோவுக்கு மரியாதை கொடுக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. தம்பி நீ வேற யாரும் கிடையாது, எங்க மாஸ்டரோட பையன். என்ன சொல்றீங்க, இந்த போட்டோல இருக்க ஆள் தான் என்னோட அப்பாவா? ஆமா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் உங்க அப்பா எங்க இனத்தை சேர்ந்த எல்லாருமே மேஜிக்கல் ஃபிளார்ஸ் அப்படின்னு ஒரு தனி கிராமத்தை உருவாக்கி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு உள்ள வந்த வில்லனோட ஆளுங்க பயங்கரமா அட்டாக் பண்ணி கிராமத்துல இருந்த 90% மக்கள் அழிச்சாங்க. கடைசியா எஞ்சி இருந்தா நாங்க மட்டும் அந்த வில்லனுக்கு பயந்து வேற வழி இல்லாம அவ சொல்லக்கூடிய நிறைய தப்பான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப கூட அந்த ஜியா வில்லிய கடத்தணும்னு எங்களுக்கு உத்தரவிட்டா. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் அவளை கடத்த நாங்க இங்க வந்தோம். ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வில்லன் எதுக்காக உங்களை தாக்கனா? முக்கியமா என்னோட அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு? உனக்கு ஃப்ரோசன் ஃபிளார பத்தி தெரியுமா? உடனே ஹீரோயினோ ஐயா அந்த பூவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தருக்குள்ள இருக்க தீராத நோயை கூட குணப்படுத்தும், இறந்தவங்களுக்கு உயிரையும் கொடுக்கும், அவங்களுக்குள்ள இருக்க குங்ஃபு திறமையை ரொம்ப ரொம்ப அதிகமாக்கும் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் வெறும் கட்டுக்கதையாச்சே. இல்லமா அது எல்லாமே உண்மை. அந்த மாய பூவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் உன் அப்பாவுக்கு கொடுக்கப்படுது. முக்கியமா என் ஆளுங்க கூட சண்டை போடும்போது அச்சு அசலா உங்க அப்பாவோட அதே சண்டை போடக்கூடிய திறமையை நான் பார்த்தேன். இங்க பாருங்க அங்கிள், எனக்கு சின்ன வயசுல நடந்த எந்த ஒரு சம்பவங்களும் ஞாபகத்துல இல்ல, அதனாலேயே என் ஆன்மா
கிராமமும் இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு. தம்பி, உன் கையில இருக்கக்கூடியது உங்க அப்பா பயன்படுத்தின வாள். எல்லாராலையுமே இந்த வாளை பயன்படுத்த முடியாது. ஒரு ரத்த சடங்கு பண்ணி அதை காணிக்கையா அந்த வாளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாளையே ஒருத்தரால பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, ஆனா அவரோட ரத்த வாரிசு நீ. அதனாலதான் இந்த வாளை உன்னால பயன்படுத்த முடியுது. நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் சண்டை போறதுக்கான ஆயுதம் மட்டும் கிடையாது. மாய பூவை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டை கதவை திறக்கிறதுக்கான சாவியும் இந்த வாள் தான். ஆக்சுவலா அந்த வில்லன் கூட இந்த பூவுக்காக தான் நம்ம கிராமத்துல இருந்த ஒட்டுமொத்த ஆளுங்களையுமே சாகடிச்சான். தான் குடும்பத்து மேல அக்கறை கூட இல்லாம உங்க அப்பா அந்த பூவை எப்படியாச்சும் பாதுகாக்கணும்னு கிராமத்தை விட்டு வெளியேறினாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு, எங்க போனாருன்னு எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஜியா வந்துட்டா. யோ கிளட்டுக்கிட்ட, என்ன நீயானோட பையனை கண்டுபிடிச்சிட்டா? உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? ஆமா, இவ்வளவு நாளா உங்களை பார்த்து பயந்து போன காலம் எல்லாம் போச்சு. இப்ப வாடி நீயா நானான்னு பாக்கலான்னு அங்கிளும் நீயாவுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா நினைக்கிறத விட இவளுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. சோ ஒரே அடியில அங்கிள் அடிச்சு பறக்க விட்டா. இத பார்த்து ஹீரோ சும்மா இருப்பானா? பட்டாக்கத்தை எடுத்து இப்ப அந்த ஜியா கூட செமையா சண்டை போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இவளை தோக்கடிக்கிறதுக்கான திறமை நம்ம ஹீரோ கிட்ட கூட இல்ல. சோ ஹீரோவுக்கு ஒரு எத்து, தடுக்கலான்னு வந்த ஹீரோனுக்கு ஒரு எத்து. நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து போன அங்கிள் தான் ஆளுங்களை ஜியா கூட சண்டைக்கு அனுப்பிட்டு இவங்க 3 பேர் மட்டும் தப்பிச்சு நேரா பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்துருவாங்க. தம்பி, நான் இதுக்கு மேல உயிர் பிழைக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நம்ம இனத்துக்கு சொந்தமான மாய பூவை நீ கண்டுபிடிச்சா போதும். உனக்குள்ள இருக்க நோயை குணப்படுத்தி உன்னோட குங்ஃபு திறமையும் அதிகப்படுத்தி நம்ம இனத்தையே அழிச்ச அந்த எதிரிகளை பழிவாங்க முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே பாவம் அந்த மனுஷன் டப்புன்னு இறந்து போயிடுவாரு. அதே டைம்ல மறுபடியும் அங்க ஜியா வந்துட்டா. பரவாயில்லையே, என்னப்பா நான் வரதுக்குள்ள அந்த அங்கிள் சீக்கிரமா இறந்து போயிட்டானா? கவலைப்படாத, அடுத்து உனக்கும் பாலு கன்ஃபார்ம்னு வில்லத்தனமா சிரிக்கிறா. இது மூலமா கழுப்பானவன் தான் சுய கட்டுப்பாட்டை இழந்து வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனோட கோவத்தையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப சர்வ சாதாரணமா ஜியா 2 பேரையுமே அடிச்சு கீழே தள்ளிட்டு சாகடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது நல்ல வேலை கேடு பையன் கரெக்டா உள்ள புந்து ஜியாவோட கண்ணத்துல ஒரு மார்க்கு. இதான் சாக்குன்னு ஹீரோவும் கேடு பையனும் அட் டைம்ல தாக்கும் போது ஜியாவால தாக்கு பிடிக்கவே முடியல. உயிருக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. நேரா வில்லங்கிட்ட வந்தவ, தலைவரே ஒரு தப்பு நடந்து போச்சு. அந்த ஹீரோவை என்னால பிடிக்க முடியல. முக்கியமா நம்ம பிடியில இருந்த அந்த மேஜிக்கல் குரூப்பை சேர்ந்தவங்க தன்னோட தலைவரான நியானோட பையன் தான் அந்த ஹீரோங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. முட்டாள், உன்னோட கவனக்குறைவால இந்நேரம் அந்த ஹீரோவுக்கு நம்ம அந்த வாளை எதுக்காக தேடுறோங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும். அவசர புத்தியால எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு கோவத்துல தான் பவர்ஸை வச்சு டப்புன்னு ஒரு அட்டி. தலைவரே என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா அந்த வாளையும் அந்த ஹீரோவையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, ஆனா ஒண்ணு, மறுபடியும் இதே தப்பு நடந்தா அடுத்த முறை நான் உன்னை கொண்டுட்டு களத்துல இறங்குவேன். கட் பண்ண அடுத்து இப்ப ஹீரோயின் வீட்டுல ஹீரோவும் கேடு பையனும் இருக்காங்க. யோ போலீஸ், உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட், நாங்க இருந்த அதே காட்டுக்குள்ள எப்படி நீ வந்த? ஆக்சுவலா கடத்தப்பட்ட 2 போலீஸ்காரங்களை தேடிதான் நான் காட்டுக்குள்ள வந்தேன். பாவம் ஏற்கனவே அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ உடனே ஹோட்டல்ல இருக்க உங்களை பாக்கலான்னு காட்டை விட்டு வெளியில போகும்போதுதான் யாரோ சண்டை போடக்கூடிய சத்தம் கேட்டு நான் இங்க வந்தேன். பயலுக்கு ஹீரோவும், இந்த பாருங்க, நீங்க அந்த ஜியாவையும் வில்லனையும் பிடிக்கிறீங்களோ இல்லையோ, ஏன் இன்னும் இறந்து போனதுக்காக கண்டிப்பா நான் அவனை பழி வாங்குவேன்னு சண்டைக்காக கிளம்பும் போது டக்குன்னு ஹீரோயின் உள்ள போந்து, டேய் என்ன பைத்தியமா உனக்கு? அந்த ஜியா உன்னை என்ன அட்டி அடிச்சா? அப்படி இருக்கும்போது நீ தனியா சண்டை போட்டு அவகிட்ட ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இப்போ இருக்க திறமைகளால உன்னால அவளை ஜெயிக்க முடியாத. ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும், ஆமா நீ சொல்லக்கூடியது ரொம்ப சரி. ஆனா அங்கிள் நம்ம கிட்ட மாயாஜால பூவை பத்தி சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அடியே முட்டாள், அந்த பூ மட்டும் எனக்கு கிடைச்சா எனக்குள்ள இருக்க நோயும் குணமாகும், குங்ஃபு திறமைகளும் அதிகமாகும். எப்பா நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். ஆனா இப்ப அந்த மாயாஜால பூ எங்க பாதுகாக்கப்படுதுங்கிற உண்மையை சொல்லாமையே அந்த அங்கிள் இறந்து போயிட்டாரு. கவலைப்படாதீங்க, அதை கண்டுபிடிக்க என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு கேடு பையன் நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு பக்கத்துல நூலகம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. ஆமா, இது என்ன மாதிரியான இடம்? இந்த ஜியாங்சூல முதல் முறையா மக்கள் எப்ப குடி வந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து இந்த நகரத்தையும் நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அமானுஷமான எல்லா இடங்களையுமே இங்க இருக்க புத்தகங்கள்ல குறிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த மாயாஜால பூக்களை பத்தியும் இங்க இருக்க புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. உடனே 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல பிரிஞ்ச இந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் லைட்டா டயர்ட் ஆகி குளிர்துன்னு அப்படியே தூங்கிடுவா. அப்ப கேடிப்பன பாருங்களேன், தான் கோட்டை கழட்டி நம்ம ஹீரோனுக்கு மாட்டி விடுவான். ஒருவேளை இவனுக்கு கேடி பொண்ணு மேல காதல் வந்துருச்சோ என்னமோ. இதுக்கடையில புக்ஸ பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு புத்தகத்துல மட்டும் 2 பேப்பர்கள் ஒன்னா ஒட்டி இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். சந்தேகத்துல அதை லைட்டா தூக்கி வெளிச்சத்துல காட்டி பார்க்கும்போது உள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான பேப்பர் இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். உடனே அது என்ன ஏதுன்னு வெளியில எடுத்து பார்க்கும்போது இவங்க அந்த மாயாஜால பூவை தேடி இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறதுக்கான முதல் என்ட்ரன்ஸ் கார்ட மேப் தான் இது. அப்ப ஹீரோ பாருங்களேன், ஏற்கனவே இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு இவனுக்கு கடந்த கால விஷயங்கள் 1-2 ஞாபகத்துக்கு வருது. அதுல இந்த ஹீரோவோட அப்பா ஒரு கருப்பு வால்வீரன் கூட பயங்கரமா சண்டை போற மாதிரி தெரியுது. வேணா என் அப்பாவை விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு குட்டி பையன் கத்திக்கிட்டே ஓடும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஹீரோனோட அப்பா, தம்பி அங்க போகாதன்னு தடுப்பாரு. யோ விடியா, என் அப்பா தான் முக்கியம்னு தெரியாதனமா ஹீரோயின் அப்பாவை தள்ளி விடும்போது மலையில இருந்து அந்த மனுஷன் கீழே விழுந்துட்ட மாதிரி தெரியுது. இதை இல்லூஷனா பார்த்து முடிச்சு டக்குனு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். பக்கத்திலேயே ஹீரோனும் நிக்கிறா. என்னாச்சு, மறுபடியும் அதே கெட்ட கனவா? ஆமா, நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா என்னோட ஆன்மா என்னை விட்டு அழிஞ்சிடும் நினைக்கிறேன். டேய் ஏன்டா முட்டாள் மாதிரி யோசிக்கிற? கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. ஒருவேளை என் மூலமா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ நான் பயப்படுறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னை விட்டு
விட்டு தள்ளியே இருன்னு ரொம்ப எமோஷனலா பேசும்போது பாவம் ஹீரோனால தாங்கவே முடியல, பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. உண்மை சொல்ல போனா ஹீரோவுக்கு ஹீரோயின் தன்னை காதலிக்கிறாங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா எப்ப இவன் சாக போறாங்கிறது இவனுக்கே தெரியாத பட்சத்துல எப்படி ஹீரோயினை பாதுகாப்பா பாத்துக்க முடியும்? அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் வேணும்னே அவளோட மனசை காயப்படுத்தி அவளை தன்னை விட்டு விலக்கி வைக்க பாக்குறான். அதுக்கப்புறமா நேரா வெளியில வரும்போது அங்க நம்ம கேடு பையன் புல்லாங்குழல வாசிப்பான். அப்ப எக்கச்சக்கமான பட்டாம்பூச்சிகள் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினும் தான் கையை நீட்டும் போது பட்டாம்பூச்சியில ஒண்ணு இவன் மேல வந்து உட்கார்ந்துக்குது. அப்பதான் கேடு பையனும் நம்ம ஹீரோனை பார்க்கும்போது அது இவனோட மனைவியை போல தெரியுது. ஆனா அடுத்த நிமிஷமே நின்னுகிட்டு இருக்கக்கூடியது ஹீரோயின்ங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தவன் அங்க அறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்க தான் மனைவியோட உடம்பு கிட்ட வரான். எமி, நீ எதுக்கும் பயப்படாத, மாயாஜல பூன்னு ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் நான் கொண்டு வந்துட்டா போதும், இறந்து போனவனுக்கு திரும்ப உயிரை கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா நிரந்தரமா சாகா வரத்தோட நீ என் கூடயே இருப்ப. சோ இங்கதான் ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா அந்த கேடு பையன் நம்ம ஹீரோனுக்கு சும்மா உதவி பண்ண ஒத்துக்கல. முதல்ல ஹீரோவை பயன்படுத்தி மாயாஜல பூ எங்க இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அசந்த நேரத்துல இவங்க கிட்ட இருந்து அந்த மாயாஜல பூ ஆட்டைய பொருட்டு தான் மனைவி உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு பிளான போட்டுதான் பையன் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஏற்கனவே மேப்ல கோயில் மாதிரியான ஒரு இடத்த பாத்திருப்பாங்க. சோ அதை தேடி பக்கத்துல இருக்க ஜியாங்சோ காடுகளுக்குள்ள சுத்துவாங்க. அப்ப மறுபடியும் கரெக்டா உள்ள வந்த வில்லி, கடந்த முறை என்கிட்ட வந்து நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த முறை உங்க 3 பேரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மந்திர வாளை எடுத்துக்கிறேன்னு இவ சண்டை போலாமே கிட்ட வருவா. அப்ப கரெக்டா ஒரு வாள் பறந்து வந்து இவளையே அட்டாக் பண்ண பாக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா ஷான் சொல்லப்படக்கூடிய ஒரு குரு வந்திருக்காரு. ஓங்கி தாங்கி தோள்பட்டையில ஒரு அட்டி, அவ்வளவுதாங்க. காயம் பட்டதுமே ஜியா பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. குருவே, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்பதான் ஷாவும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த வாளையை கவனிக்கிறாரு. அட, இது நியானுக்கு சொந்தமானதாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, என் அப்பா உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும்னு இப்ப இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லாஸ்டா அந்த வில்லனோட டிராகன் பிரிவை சேர்ந்தவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. ஆக்சுவலா அது எல்லாமே ஒரே ஒரு மாயாஜல பூவுக்காக மட்டும்தான். இருந்தாலும் அதை பாதுகாக்கிற பொறுப்பு உங்க அப்பாவான நியான் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அந்த ஒரே காரணத்தாலேயே தன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் விட்டு அவர் தனியா காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு வாழ்ந்தாரு. இருந்தாலும் அவரோட நண்பர்கள் 2 பேருக்கு இது பொறுக்கல. ஒருத்தன் நம்ம ஹீரோனோட அப்பா, 2வது ஆளோட பேரு யாங்ஜூ. ஒரு நாள் காட்டுக்குள்ள ஹீரோவோட அப்பாவை சந்திச்சாங்க. இந்த பாரு, மந்திர பூவை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமையா இருக்கலாம், ஆனா அந்த வில்ல தாக்குதலால உன் மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடியது உன் பையன் மட்டும்தான். தயவு செஞ்சு இவனை உன் கூட கூட்டிட்டு போ, அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கூட. யாங்ஜா, நிலைமையை புரிஞ்சுக்கோ. நம்மளோட மேஜிக்கல் குரூப் தான் மாய பூவை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்புல இருக்காங்க. என்னால அந்த கடமையை விட்டு வெளியில வர முடியாத. ஆஹா, இதெல்லாம் வேலைக்காகாத. நம்ம குரூப்புக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. 2 பேருக்கு இடையில சண்டை வச்சு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றத தோக்குறவன் கேட்டாகணும். ஒருவேளை நடக்க போற சண்டையில நான் ஜெயிச்சா மாய பூவை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்புல இருந்து விலகிட்ட உன் பையனை கூட்டிட்டு போயிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். ஒருவேளை நான் தோத்து போயிட்டா உன் பையனை என்னோட பையனாவே வளர்த்துப்பேன், மறுபடியும் உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இன்னும் அந்த 3 பேரும் உயிரோட தான் இருக்காங்களா? பதிலுக்கு ஷாவும் எனக்கு அதுக்கான பதில் தெரியாது. அந்த 3 பேரும் அதுக்கப்புறம் காண போயிட்டாங்க. ஆமா, யாங் ஷாவும் என்னோட அப்பாவும் சண்டை போட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போட்டியில யார் ஜெயிக்கிறாங்கன்னு நியாயமான தீர்ப்பு வழங்குறதுக்காக முதல்ல என்னதான் அந்த யாங்ஸா வர சொன்னா. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால நான் போகாம என் தம்பி அனுப்பி வச்சேன். ஓஹோ, அப்படின்னா நீங்க எனக்கு பெரியப்பாவான ஹீரோயின் பாசத்தை பொங்குறா. பாருங்க அங்கிள், நாங்க இப்ப அந்த மாய பூ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பதான் நம்ம இனத்துக்காக ஜியாவையும் வில்லனையும் பழி வாங்க முடியும். உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நீங்களும் என் கூட வர முடியுமா? ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா ஷா சரின்னு சம்மதிக்கிறாரு. கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ள பயணம் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை கூட நம்ம ஹீரோயின் கிட்ட பேசவே இல்ல. தனியா உட்கார்ந்து இருக்க கேப்ல டக்குனு பக்கத்துல வந்த நம்மாலு, டேய் என்னடா ஆச்சு, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? நான் தான் சொன்னல என் கூட பழகாத, என்னை விட்டு விலகி ஏறன்னு. முட்டாளா நீ? என்னால எப்படி அப்படி எல்லாம் இருக்க முடியும்? கடைசியா என்னோட அப்பா உன்னை கூட்டிக்கிட்டு சண்டை நடந்தா அந்த மலைக்கு தான் போனாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க திரும்ப வரவே இல்ல. சந்தேகத்துல நானும் மலை ஃபுல்லா தேடி பார்த்தேன். அப்ப நீ அங்க இருந்த பள்ளத்துல மயங்கி இருந்த. நீ இறந்து போயிட்ட நினைச்சேன். நல்ல வேலை உனக்கு உயிர் இருந்தது. ஆனா கடந்த கால விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்ட. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது என்னால எப்படி உன்னை விட்டு போக முடியும்? உங்க அப்பாவை நான் தான் கீழே தள்ளி விட்டு கொன்னேன்னு சொன்னா அப்ப நீ என்ன விட்டு போயிடுவியா? இல்ல, நீ போய் சொல்ற. உனக்கு தான் கடந்த கால விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சுல்ல? ஆமா, ஆனா இருந்தாலும் எனக்கு அப்பப்ப ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்து போகுது. அதுல உன்னோட அப்பாவை நான் தான் பள்ளத்துல தள்ளி கொன்ன. அழுதுகிட்டே ஹீரோனும் தனியா வந்துருவா. அப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த கேடு பையன் அவளோட தலையில இருக்க கிளிப்ல கைய வைக்கிறான். யோ, என்னையா பண்ற? இல்லமா, அவன் தலைமுடி பார்க்க அழகா இருந்துச்சு. ஆமா, இப்ப அதான் ரொம்ப முக்கியம் பாரு. சரி சரி, கோவப்படாத. நீயும் ஹீரோவும் பேசின எல்லாத்தையுமே நானும் கேட்டேன். என்னதான் அந்த ஹீரோ என்கிட்ட நீ பழகாதன்னு சொன்னாலும் கூட அவனுக்கு உன்னை விட்டு இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நீ எவ்வளவு ஃபீல் பண்றியோ அதே கவலை தான் அவனுக்குள்ளயும் இருக்கு. முதல்ல அந்த மாயாஜல பூவை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் உங்க பஞ்சாயத்தை பாத்துக்கலான்னு 2 பேரையும் சமாதானப்படுத்தி மறுபடியும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வழியில ஒரு பெரிய ஏரிய கவனிக்கிறாங்க. ஆனா பாருங்க, கரையில இருக்க வேண்டிய படகெல்லாம் அங்க இருக்க நதிக்கரைக்கு நடுவுல இருக்கு. மாஸ்டர் ஷா, உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ஏதாவது புரியுதா? பதிலுக்கு இருந்தாலும், தம்பி அந்த படகை பாத்தீங்களா? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு பஞ்சபூதங்களோட சின்னங்கள் வரையப்பட்டிருக்கு. ஒருவேளை நாம அதை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு படகுக்கு மேல தாவனா நமக்கான பாதை கிடைக்கும் போலன்னு ஷாவும் இப்ப அதே மாதிரியே ஜம்ப் பண்ணுவாரு. அடுத்த நொடியே அந்த படகெல்லாம் தானா இவங்க போறதுக்கான பாதையை கொடுக்குது. ஜம்முன்னு மொத்த பேரும் அதுல ஏறி உட்காந்துக்க குறுக்க இருக்க மிகப்பெரிய
மிகப்பெரிய கதவுகள் தானா ஓபன் ஆகுது. அதுக்கப்புறமா நெடுந்தூர பயணம் பண்ணி கடைசியா அவங்க மேப்ல பார்த்த அந்த கோயில்கிட்டயும் வந்துட்டாங்க. முதல்ல கதவை திறந்து உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோவுக்கு இந்த இடம் ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. சோ அந்த காரணத்தாலேயே ஒரு ஆர்வத்துல டக்குன்னு மத்தவங்களோட முன்னாடி போகும்போது அந்த இடத்துக்குள்ள இருந்த பொறி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 4 திசைகள்ல இருந்து கூர்மையான அம்புகள் பறந்து வந்து ஹீரோவை கொல்ல பாக்குது. எப்படியோ அது எல்லாத்தையுமே நம்மால் மல்லு கட்டிட்டான். கடைசி நிமிஷத்துல ஒரு அம்பு இவனை குத்த வரும்போது நல்ல வேலை ஷா உள்ள புந்து இவனோட உயிரை காப்பாத்திடுவாரு. அங்கிள், இந்த அம்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உடனே பக்கத்துல இருக்க சுவர்கள்ல ஒரு வால் மாட்டி இருக்கும். குறி வச்சு நேர் திசையில இருக்க கேடயத்தை தாக்கும் போது அந்த டிராப் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. தம்பி, இது வெறும் ஆரம்பம் தான், எசக்கு பொசுக்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, என் கூடவே வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து 2வது அறைக்குள்ள வரும்போது அங்க நிறைய பாம்பு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு பாக்குறதுக்காக ஷா லைட்டா அங்க இருக்க தூண்களுக்கு பக்கத்துல போவாரு. அடுத்த நொடியே இவங்க கெஸ் பண்ண மாதிரி பாம்போட வாய்கள்ல இருந்து நெருப்பு வர ஆரம்பிக்குது. நல்ல வேலை 4 பேரும் பாதுகாப்பா அந்த பாம்பு சிலைகளுக்கு கீழ் பக்கமா போய் ஒளிஞ்சுப்பாங்க. இந்த பாருங்கப்பா, நாம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அட் அ டைம்ல 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பாம்போட தலைகளை துண்டா வெட்டி ஆகணும். ஏன்னா இப்ப 4 சிலைகள்ல இருந்துமே கேஸ் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு சிலையோட தலையை வெட்டினா கூட அந்த கேஸ் மத்த பாம்போட வாய்கள்ல இருந்து வரக்கூடிய நெருப்பு மேல பட்டு ஒட்டுமொத்த இடத்தையும் வெடிக்க வச்சிடும். சோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு 4 பேருமே அட் அ டைம்ல அந்த பாம்போட தலைகளை துண்டா வெட்டி எஸ்கேப் ஆடுவாங்க. அப்பதான் ஹீரோ அங்க 2 விதமான இறந்து போன எலும்புக்கூடுகள் இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். ஆக்சுவலா இது வேற யாரும் கிடையாது. ஒன்னு ஹீரோவோட அப்பா, 2வது யாங்ஸாவோட இறந்து போன உடம்பு. அப்பா, நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களா? உங்களை பாத்திர மாட்டேனான்னு அவ்வளவு ஆசையோட இருந்தேன், ஆனா அது எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு இவன் அதே இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறான். சடனா ஹீரோவுக்கு இவனோட கடந்த கால வாழ்க்கை எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே அந்த ஷா சொன்ன மாதிரி யாங்ஸாவும் ஹீரோவோட அப்பாவும் சண்டை போட்டிருப்பாங்க. இத பக்கத்துல இருந்து நம்ம குழந்தையான ஹீரோ பாத்துட்டு இருப்பான். அவனுக்கு பாதுகாப்பா ஹீரோயினோட அப்பா அனுப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல யாங்ஸாவுக்கு இந்த ஹீரோவுக்கு முன்னாடி சண்டை போறதுல விருப்பம் இல்ல. நியான், குழந்தையோட வாழ்க்கையை இது ரொம்ப பாதிக்கும், அப்படின்னாவா நம்ம கோயிலுக்குள்ள போய் சண்டை போடலான்னு 2 பேரும் தங்களோட வாளை அந்த மலைக்கு மேலேயே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு பறந்து வந்து இப்ப நம்ம ஆளுங்க இருக்கக்கூடிய அதே கோயிலுக்குள்ள சண்டை போட்டிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பலத்துல சரிச்சவங்க கிடையாது. சோ 2 பேருக்குமே பயங்கரமா காயப்பட்டு இதே இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஆனா பாவம், இது வெளியில இருக்க யாருக்கும் தெரியாமையே போயிருக்கு. உண்மையை சொல்ல போனா இவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வேகத்துல ஹீரோனோட அப்பாவை ஹீரோ பள்ளத்துல தள்ளி விட்டுருப்பான். இவனும் ஒரு பள்ளத்துல விழுந்து மயங்கி இருப்பான். அப்ப திடீர்னு இன்னும் 2 பாம்புகளோட சிலை இருக்கும். அதுக்குள்ள இருந்து நெருப்பு கக்க ஆரம்பிக்குது. அதுவும் எங்க ஹீரோ அப்பாவோட இறந்து போன உடம்புக்கு மேலேயே. இத பார்த்து பயந்து போன ஹீரோயினும் லாஸ்டா அவர் உடம்புல இருக்க அந்த துணியை மட்டும் தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு இவ கொண்டு வந்த அந்த உடைக்குள்ள வேற ஏதோ ஒன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சந்தேகத்துல செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு மேப் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஆளுங்களுக்கு இந்த கோயிலுக்குள்ள வரதுக்கான மேப் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறமா எங்க போகணும், அந்த மாய பூ எங்க இருக்குன்னு எந்த ஒரு தகவலும் இருந்திருக்காது. ஆனா இப்ப இந்த மேப்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. உடனே கேடு பையன், எங்க மேப்ப கூட நான் பாக்குறேன்னு கிட்ட வரும்போது சடனா உள்ள வந்த ஷா அந்த மேப்ப வாங்கி பார்த்துட்டு தான் ட்ரெஸ்ஸுக்குள்ள சேஃபா மறைச்சு பாரு. அங்கிள், என்னாச்சு உங்களுக்கு? அந்த மேப்ப ஒழுங்கா கொடுங்க. தாராளமா கொடுக்குறேன், ஆனா நம்ம கூட இருக்க அந்த கருப்பு ஆடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது கருப்பு ஆடா? நீங்க யார பத்தி பேசுறீங்க? தோ இங்க இருக்கானே கேடு பையன், இவனை பத்தி தான். யோ, நான் என்னையா பண்ண? டேய் நடிக்காதரா, நீ அந்த ஹீரோயின் தலையில ரொம்ப கொடூரமான விஷ பவுடரை கொட்டியிருக்க. நல்ல வேலை நான் அதை முன்னாடியே பார்த்தேன். ஒருவேளை இதை அப்படியே கண்டுக்காம விட்டுருந்த கொஞ்சம் கொஞ்சமா நீ இறந்து போயிருப்ப. சாச்சா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் தலையில விஷமெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் கேடு பையனை முழுசா நம்புறேன். இந்த பாரு, ஹீரோவுக்கு மந்திரப்பூவோட உதவி தேவை, அதனால அவன் இங்க வந்திருக்கான். உனக்கு அவன் மேல ஒரு காதல், சோ அவனுக்கு பாதுகாப்பா நீ வந்திருக்க. அதே மாதிரியே என்ன பாதுகாப்புக்காக நீங்க தான் கூப்பிட்டீங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம இந்த கேடு பையன் எதுக்காக இங்க வந்தான்? பையன் திருக்கா முறுக்கான முழுகிறான். தம்பி, என்னப்பா ரொம்ப பயமா இருக்கா? நீ அவ தலையில தூண விஷம் இருந்த நெருப்பு வெளிச்சத்தின் மூலமா பயங்கரமா ஜொலிச்சுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு சந்தேகமே வந்துச்சு. இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா வேலைக்காகாதுன்னு கத்திய ஓங்கும் போது கேடு பையன் தடுத்துருவான். இருந்தாலும் நெஞ்சில ஒரு உதை. லாஸ்டா கதையை முடிக்க போற நேரத்துல டக்குன்னு ஹீரோ உள்ள போந்து, அங்கிள் அமைதியா இருங்க, முதல்ல அவன் தப்பு செஞ்சிருக்கானா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த கேடு பையன் இப்பதான் வாயை திறந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பாருங்கப்பா, என்னோட மனைவி சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த வில்லனோட ஆளுங்களால விஷம் கொடுக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் மாய பூ எடுக்கிறதுக்காக உன் கூட ஏமாத்தி இங்க வந்தேன். எப்படியா இருந்தாலும் அந்த பூவுக்காக உன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனாலதான் உனக்கு பிடிச்ச ஹீரோயின் தலையில நான் விஷத்தை கொட்டி வச்சேன். அவ்வளவுதாங்க. இதை கேட்டு ஹீரோனுக்கு சம கோவம். இந்த பாரு, நான் உன்னை கொல்ல கூடாதுன்னு பாக்குறேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு அமைதியா போயிடு. இதுக்கப்புறம் என் மூஞ்சலிய முழிக்காத. இப்ப கூட உன்னை உயிரோட விடுறதுக்கு ஒரே காரணம் உன் சுயநலத்துக்காக நீ அந்த பூ மேல ஆசைப்படல. உனக்கு பிடிச்சவங்களை நீ காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் எங்க கூட வந்திருக்க. இப்படி எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா கேடு பையன் அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கல் கோட்டைக்கு வராங்க. ஏற்கனவே ஹீரோவோட மந்திர வாள் தான் இந்த கேட்டை திறக்கிறதுக்கான சாவி. சோ ரொம்ப ஈஸியா கதவை திறந்துட்டு உள்ளேயும் வந்துட்டாங்க. பார்த்தா அந்த தமத்துண்டு கோட்டைக்குள்ள ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசமே இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்க ஒரு சின்ன குன்றுக்கு மேலதான் நம்ம ஹீரோ தேடி வந்த மாய பூவும் இருக்கு. உடனே ஒரு ஜம்ப் அடிச்ச நம்ம ஹீரோ அந்த பூவை எடுக்கலான்னு பாக்கும்போது கரெக்டா அங்க ஜியா வந்துட்டா. அப்பாடா, உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு பரவாயில்லடா, நீங்க அந்த பூ இருக்க இடத்த எனக்கு ஈஸியா காட்டி கொடுத்துட்டீங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த பூவை நீ எடுக்க கூடாதுன்னு மறுபடியும் ஹீரோ சண்டைக்கு போகும்போது நல்லா இருந்த அங்கிள் ஷா இப்ப
டக்குனு ஹீரோவையும் ஹீரோனையும் அடிச்சு போட்டாங்க. யோ எதுக்கே இப்ப எங்களை தாக்கணும்னு கேட்கும் போதே பக்கத்துல இருக்க ஜியாவை பாருங்களேன், டக்குனு மண்டிட்டு நீங்க தான் என்னோட தலைவருங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறா. அட எப்படி நான் தான் உன்னோட பாஸ்ங்கிறத கண்டுபிடிச்ச? என்ன முதல் முறையா காட்டுக்குள்ளேயே தோள்பட்டையில தாக்கும் போதே வந்திருக்க கூடியது நீங்க தாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதனாலதான் உங்ககிட்ட ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் பாதியிலேயே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். பரவாயில்லையே, உனக்கும் மூளை இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண, இவங்க கதையை முடிச்சிட்டு வரேன்னு. வில்லன் திரும்பினதுமே ஜியா இதான் சாக்கன்னு வில்லனை போட்டு தள்ளிட்டு இவன் அந்த பூவை எடுத்துக்கலான்னு பாப்பா. ஆனா அவன் சும்மா கிடையாது, வாழை வச்சு டப்புன்னு வயித்துல ஒரு இறகு. ஏண்டி பல வருஷமா இறைய போட்டு வளர்க்கக்கூடிய பாம்பு அது விஷத்தை கக்குமா கக்காதாங்கிற விஷயத்த கூடவா நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்? ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை நம்பினது கிடையாதுன்னு ஜியாவை அதே இடத்துல கொண்டுட்டு இவன் அந்த பூவை எடுக்கலான்னு போகும்போது சடனா யாரோ ஒருத்தர் அடி அடின்னு அடிச்ச அந்த வில்லனைய பறக்க விடுறாங்க. ஒரு நிமிஷம் ஹீரோனுக்கு தலைகால் புரியல. அப்பதான் திடீர்னு பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போனதா நினைச்ச நம்ம ஹீரோயினோட அப்பா திரும்ப வந்துட்டாரு. அப்பா நீங்க எப்படி உயிரோட வந்தீங்க? இங்க என்ன நடக்குது? இந்த பாருமா, நான் மலையில இருந்து கீழே தள்ளி விடப்பட்டேன், அது உண்மைதான். ஆனா எதிர்பாராத விதமா தோ இந்த மாய போ இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து விழுந்துட்டேன். இவ்வளவு நாளா இங்க இருந்து வெளியில போறதுக்கான பாதை எனக்கு தெரியல. சோ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் யாராவது வருவீங்கிற நம்பிக்கையிலேயே என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். நம்ம இனத்தையே அழிச்ச பாவியே இவன் தான். வாங்க முதல்ல இவனோட கதையை முடிக்கலான்னு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லனுக்குள்ள இருக்க சக்தி அதிகமா இருக்கு. இருந்தாலும் இந்த உலகத்துல யாருமே தடுக்க முடியாத ஒரு மாவீரனா சாகா வரத்தோட வாழணுங்கிற ஆசையால தான் இந்த பூ எடுக்கிறதுக்காக வில்லன் கஷ்டப்பட்டு இருப்பான். லாஸ்டா 3 பேரையும் அடிச்சு போட்டு ஹீரோவை கொல்லலாமே ட்ரை பண்ணும்போது அங்க எக்கச்சக்கமான பட்டாம்பூச்சிகள் பறந்து வந்து இவனை அட்டாக் பண்ணத ஒரே நொடியில அதையெல்லாம் கொன்றுவான். அப்பதான் இந்த பட்டாம்பூச்சிகளை அனுப்பி வச்சது யாருன்னு பாக்கும்போது அது நம்ம கேடி பையன் நெஞ்சுக்கு நேரா கத்தையை கொண்டு வருவான். வில்லன் அதை தாங்கி பிடிக்க இன்னொரு பக்கத்துல ஹீரோனோட அப்பா அந்த வில்லனோட காலை பிடிக்கிறாரு. உடனே இதான் சாக்குன்னு கீழே கிடக்குற பட்டாக்கத்தை எடுத்துட்டு வந்த டக்குனு வில்ல வயித்துல ஒரு ஏத்து. அவ்வளவுதாங்க. ஆனா கொடுமைக்குன்னு நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த ஆன்மா இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அது அழிஞ்சு சாகர நிலைமைக்கு போயிட்டான். உடனே கேடி பையன் அங்க இருக்க மாய பூவை கையில எடுப்பான். உடனே ஹீரோனும் தயவு செஞ்சு ஹீரோவை காப்பாத்தணும், அந்த பூவை என்கிட்ட குடுன்னு கெஞ்சுவா. பதிலுக்கு ஹீரோவும் பரவாயில்ல விட, என் இனத்தோட இறப்புக்கு காரணமா இருந்த அந்த வில்லனை நான் ஏற்கனவே பழி வாங்கிட்டேன். சோ இதுக்கப்புறமா அந்த பூ எனக்கு தேவையில்ல, அட்லீஸ்ட் அந்த கேடி பையனோட மனைவியோட உயிரையாச்சும் காப்பாத்துட்டுன்னு இவ ரொம்ப பெருந்தன்மையா சொல்லுவான். 2-3 அடிகள் கேடி பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பினாலும் கூட லாஸ்டா மனசு கேட்கல. சோ அந்த பூவை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாத்திடுவான். இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூவோட சக்தி நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள மாறுது. அவனுக்குள்ள இருந்த நோய்களை குணப்படுத்தி இறந்து போனவனுக்கு திரும்ப உயிரை கொடுக்குது. டே கேடி பையா, உனக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா இருந்தும் எதுக்காக அந்த பூவை கொண்டு போகல? என்னோட மனைவிய நான் அளவுக்கு அதிகமா காதலிச்சேன். அவ இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த வேதனையை என்னால தாங்கவே முடியல. இப்ப மறுபடியும் ஹீரோனை பாக்கும்போது என்ன பாக்குற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதனாலதான் என்ன போலவே அவளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ இவ்வளவு நாளா தனக்குள்ள மறைச்சு வச்சிருந்த தன்னோட காதலை வெளிப்படையா ஹீரோன் கிட்ட சொல்லும் போது இப்ப அவளும் ஓகே சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ.